ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாடெல்லாம் ரிலீஸ் பண்ணுறப்போ சிவம் டூபே அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம அதில் பார்த்தோம். நிறையா பேருக்கு சந்தோஷம், எப்பா சூப்பர்ப்பா சிவம் டூபே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் நிறையா பேருக்கு வருத்தம். காரணம் என்ன அப்படின்னா, சிவம் டூபேவை எடுத்ததுனால ரிங்கு சிங்குக்கான வாய்ப்பு அங்கே கொடுக்கப்படலை. ஸோ ரிங்கு சிங் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்தார், அவருக்கான வாய்ப்பை கொடுக்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே கக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கிளியராக இருந்தாங்க. ஏன்னா நம்ம கேரிபியன் பிச்சர்ஸில் விளையாட போகிறோம். ஸோ அங்கே விளையாட போகிறப்போ அங்கே ஸ்பின்னர்ஸுக்கான அந்த முக்கியத்துவம் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுற பிளேயர் அங்கே கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் இருக்கணும். அப்படி பார்த்தா இப்போதைக்கு வேர்ல்டு கிரிக்கெட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிறது சிவம் டூபே தான். ஸ்பின்னர்ஸ் அவருக்கு போடவே பயப்படுறாங்க. ஸோ அதனால் அவர் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். அண்ட் அவரோட ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப நல்லா இருக்குது. இன்டர்நேஷ்னல்லையும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸில் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவம் டூபே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ஹேட் எதனால வருதுன்னே பார்த்தீங்க அப்படின்னா தெரியலங்க. சீரியஸ்லி அவர் சொல்லலை, நான் அடுத்த யுவராஜ் சிங்கு, நான் ஒரு யுவராஜ் சிங் மாதிரி பேட்ஸ்மேன் அப்படின்னு அவரு சொல்லலை. ஓகே, அவருக்கு பேசிக்காக அந்த 6 சாமி அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. 6னா 6ன்னு தெரியும். ஓகே, அதை ரீல்ஸ் போட்டார், அதுலேருந்து அவர் அடிக்கலை அப்படிங்கிறது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்டில் இவங்க கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் தான் சொல்கிறேன்ல, இந்த ஐபிஎல்லை மட்டும் பார்த்து ஒரு சொந்த நாட்டு பிளேயரையே கலாய்க்கிற கேவலமான புத்தி கொண்ட மக்கள் இங்கே தான் இருக்காங்க. எஸ், சீரியஸ்லி எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ கக்கி தள்ளிட்டானுங்க அவர் மேலே. இவெல்லாம் ஒரு பிளேயரா, இவனையெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, இவனை ட்ராப் பண்ணுங்க, ரிங்கு சிங்கை எடுத்துகிட்டு வாங்க, வேஸ்ட்டு, இவரால் விளையாடவே முடியாது, ஃபைனலில் இவரோட போனீங்கன்னா இவர் நம்மளுக்கு தோத்து கொடுத்துருவாரு, அண்ட் சிஎஸ்கே இவரை ரிலீஸ் பண்ணணும், கண்டிப்பாக சிஎஸ்கே இவரை பேக் பண்ணக்கூடாது, இவர் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை போட்டு பாடா படுத்திருக்கானுங்க சோஷியல் மீடியாவில். நீங்கள் சும்மா போயிட்டு ஹேஷ்டாக் சிவம் டூபேன்னு ட்விட்டரில் அடிங்களேன், ஹேட் எவ்வளோ அவருக்கு வருது அப்படின்ட்டு. சீரியஸ்லி அதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, இந்த ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயம் தான். ஐபிஎல்ல ஒரு சிஎஸ்கேக்காக ஆடுறாரு இல்லையா, அந்த ஒரு விஷயம்னால தான் மற்ற இந்த மும்பை ஃபேன்ஸ் மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி இவங்க எல்லாருமே இதை ஒரு சாக்கா வச்சு இவர் அந்த கலாய்க்கிறாங்க. ஏங்க, இந்தியன் டீம், இன்டர்நேஷ்னல் டீம், அங்கே இடம் கிடைக்குது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளை மாதிரி மக்கு கிடையாது அங்கே இருக்கிறவனுங்க அவங்கள எடுக்கிறதுக்கு. ஓகே, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவர் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு, அவர் எப்படிலாம் அவரால் விளையாட முடியும், அவர்கிட்ட ஸ்டஃப் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டீமில் எடுப்பாங்க. அவ்வளோ பில்லியன் பேர் இருக்கும், அதுலேருந்து அங்கே ஒரு 15 பேர் போய் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த 15 பேருக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதனால தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, அவரை போட்டு அந்த பாடுபடுத்துறீங்க, எந்த இதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் ரொம்ப போர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா, விராட் கோலி ஒரு சீரீஸ் ஃபுல்லாக அடிக்க மாட்டாரா, ஒரு மேட்ச் அடிச்ச வரையும் விராட் கோலியும் பார்க்கலாம். ஓகே, அதே சிவம் டூபே இந்த ஒரு சீரீஸில் 3-4 முக்கியமான நாக்ஸ் ஆடி இருக்காரு. அதாவதுங்க, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஐபிஎல்லை பார்த்து 200 வந்தால் நல்ல ஸ்கோரு, 300 வந்தால் நல்ல ஸ்கோரு, ஒரு பிளேயர் 80+ அடித்தா நல்ல ஸ்கோர் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அமெரிக்கா பிச் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்க இந்த T20 வேர்ல்டு கப் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். மோசமான பிச்சு, அதுல 20-30 ரன் அடிக்கிறதே பெருசு. அதை சிவம் டூபே 2-3 வாட்டி பண்ணாரு. கேரிபியன் பிச்சர்ஸ்லயும் ரொம்ப நல்லா பண்ணாரு. ஃபைனல்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் ஆடின நாக்கு ரொம்ப குரூஷியலான நாக்கு. யாருமே பெரிய கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இந்தியாவை வாழ்த்து அவங்க ட்வீட் போட்டப்பையும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டப்பையும் அதுல சிவம் டூபே நாக்கை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு யுவராஜ் சிங்காக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், இவங்க மாதிரி எல்லா பெரிய லெஜெண்ட்ஸே இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த நாக்கு எவ்வளோ குரூஷியலான ஒரு நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவரை போட்டு அவ்வளோ ஹேட் கொடுக்குறீங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிஷப் பண்ட் என்ன அடித்தார், ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ் அடித்தார், ஆனால் அது ரொம்ப முக்கியமான நாக்கு, அதனால தான் நம்ம ஜெயித்தோம். ஓகே, அது மாதிரி தாங்க. நீங்கள் அவருக்கு டேலண்ட் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதுவும் இன்னும் ஒரு சில சேனல்ஸ் இருக்காங்கப்பா, அவனுங்கெல்லாம் பிளேயிங் லெவன் சொல்கிறப்போ கண்டிப்பாக தூக்கணும். சிவம் டூபே தூக்கிட்டு அந்த இடத்துல நம்மளோட சஞ்சு சாம்சனை ஆட வைக்கணும். டேய், உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? சஞ்சு சாம்சன் நம்பர் 5 நம்பர் 6 பேட்ஸ்மேன் இல்லை, அவரால் அங்கே ஆட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க சிவம் டூபேவை ஆட வைக்கிறாங்க.
கேவலமாக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சஞ்சு சாம்சனை நம்பர் 6ல் ஆட வைக்கணும்னு பேசுகிறதெல்லாம் என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்டு, கிரிக்கெட் நாலேஜுங்கிறது ஒன்று இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் இப்போ இந்த சொன்ன பாயிண்ட்டு ஒரு பெரிய கிரிக்கெட்டர், ஒரு இந்தியாவுக்காக ஆடின ஒரு கிரிக்கெட்டர், ஓகே, ஒரு மேட்சை நம்ம ஆடி இருக்காரு, ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்டர் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்னது, இது எனக்கு புரியவே இல்லையே, எனக்கு சத்தியமாக தெரியல இது என்ன மாதிரி இந்த சிவம் டூபே தூக்கணும் அப்படின்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்கிறேன்லங்க, பியூர் ஹேட்டுங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ விராட் கோலியும் சிவம் டூபேயும் ஒன்றா, அவர் அடிக்கலைன்னா எப்போ வேணாலும் அடிச்சிருவார் இவர் அப்படின்னா, சிவம் டூபேயும் விராட் கோலியும் ஒன்றும் கிடையாது. விராட் கோலியால் பண்ண முடிஞ்சது கண்டிப்பாக சிவம் டூபேயால் பண்ண முடியாது. ஆனால் சிவம் டூபேயால் பண்ண முடிஞ்சதையும் விராட் கோலியால் பண்ண முடியாது. எவ்வளோ வாட்டி ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு விராட் கோலிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, எவ்ரி பேட்ஸ்மேன் ஹேவ் தேர் இண்டிவிஜுவல் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் டு த ரோஹித் சர்மாங்க. எவ்வளவோ வெளியிலேருந்து ப்ரெஷர் கொடுத்தோம், என்னென்னமோ பண்ணியுமே அந்த பிளேயிங்கில் வேணால் அவர் மாற்றவே இல்லை. அவர் பண்ண ஒரே சேஞ்ச், முகமது சிராஜுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் கரீபியன் பிச்சர்ஸில் எடுத்துகிட்டு வந்தார். அது வந்து ஒரு பெரிய மூவ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் குல்தீப் எடுத்துகிட்டு போனதே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி மாற்றவே இல்லை. சூப்பராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டனாக அதுதான் வேற லெவல். அது வந்து எனக்கு இவன் வேணும், இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும், நான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இவன் என்ன பண்ணுவான்னு தெரியும், இவன் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணது. ஆனால் சீரியஸாக சிவம் டூபேவை அந்த செலிப்ரேஷனில் பார்க்குறப்பையும் சரி, இந்த மெடல் கொடுக்குறப்ப பார்க்குறப்பையும் சரி, ரொம்ப 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 பாவமாக இருக்குங்க. அவர் பாட்டுக்கு ஓரமாக இருப்பார், உட்கார்ந்துருப்பார். அவர் கூட யாரும் பேசுவாங்களான்னு கூட தெரியாது. ஐ மீன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, பட் நான் சொல்கிறேன் அந்த வீடியோஸ்ல எல்லாம் பார்க்குறப்போ. ஆனால் அவர் மேலே இப்படி கக்கி தள்ளுறீங்களேடா, பிகாஸ் அவர் அந்த சிஎஸ்கே ஆடுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக. எஸ், அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணார் தான், நான் இல்லைல்லாம் சொல்ல. ஒரு மேட்ச், முக்கியமான மேட்ச் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கேட்ச் விட்டார், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் டக் அவுட் ஆனார். இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேமுங்க. இதெல்லாம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் லைக் சச்சின் டெண்டுல்கர், எம்எஸ் தோனி மாதிரி ஆட்களுக்கே நடந்திருக்கு. உங்களுக்கு அது புரியுதா புரியலையா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. எல்லா மேட்சும் எல்லாரையும் அடிக்க முடியாது. ஓகே, இதை தாண்டி ஒரு கூட்டம் வந்து சொல்லிட்டு இருந்துச்சு பாருங்க, சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சிவம் டூபேவை, சிஎஸ்கே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க, வேஸ்ட்டு சிவம் டூபே அடுத்த வருஷம்லாம் எங்கேயாவது போயிட்டு அவ்வளோதான் அவரோட கெரியரே முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு. அதனால தான் நான் தம்ப்நெயில் வச்சேன், சிஎஸ்கே ரிலீஸ் சிவம் டூபே அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. சிவம் டூபேக்கு இருக்கிற ஸ்டஃப் வந்து வேற லெவல். அவரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும், இந்தியன் டீமுக்கும் தெரியும். எவ்வளோ சூப்பரான இன்னொரு விஷயம்னா, அந்த ஜிம்பாப்வே சீரீஸுக்கு அவரை செலக்ட் பண்ணாங்க பாருங்க, மறுபடியும் அங்கே காட்டுவான் அவன் யாருங்கிறது. ஏன்னா அந்த பிச்சர்ஸ் கொஞ்சம் இன்னும் ஸ்பின்னுக்கு எதுவாக பிச்சர்ஸாக இருக்கும், அங்கே கண்டிப்பாக விளையாண்டே ஆகணும். விளையாண்டா மட்டும்தான் திருப்பி கண்டினியூவாக இடம் பிடிக்க முடியும். ஏன்னா நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம ஆட்கள் வந்து அதாவது ஒரு சில பிளேயர்ஸையெல்லாம் எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இது மாதிரியும் நம்மளோட மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, மேனேஜ்மெண்ட்டும் அப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட் தான். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன இந்த சிவம் டூபே பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.